மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் எந்த பிரதேசத்தில் வசிக்கிறவங்களா இருந்தாலும் எங்களோட காணிக்கான வரலாற்று தாள் மற்றும் உறுதி பிரதியினை பெற்றுக்கொள்கிறதுக்காக நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு தான் செல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. நாங்கள் அங்கே எங்கு எப்படி அதனை விண்ணப்பித்து எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதற்கான கட்டணங்கள் எவ்வளவு செலுத்துவது என்பது தொடர்பாக இந்த காணொலியில் பார்ப்போம். மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் தற்பொழுது திராய்மாடு எனும் இடத்தில் அமைந்துள்ளது. நாங்கள் அங்கு பிரதான நுழைவாயில் ஊடாக முன்னரங்க பீடத்திற்கு சென்று அங்குள்ள உத்தியோகத்தரின் உதவியுடன் காணி பதிவு பிரிவுக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். அதனை தவிர்த்து நாங்கள் இலவாக செல்ல வேண்டுமாயின் பிரதான நுழைவாயிலிருந்து நேராக நாங்கள் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும்போது எங்களின் வலது பக்கத்தில் காணி பதிவகமும் மாவட்ட பதிவகம் எனும் பதாதை பொறிக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து தொடர்ச்சியாக செல்லும்போது எமது வலது பக்கங்களில் சிறு சிறு நுழைவாயில்களுக்கு செல்லக்கூடிய பாதைகள் இரண்டை அவதானிக்கக்கூடியவாறு இருக்கும். நாங்கள் அதனையும் தாண்டி மூன்றாவது நுழைவாயிலுக்கு சென்றோமானால் அங்கு பதாதை பொறிக்கப்பட்டிருக்கும். நாங்கள் செல்வதற்கான அடையாளமும் காட்டப்பட்டிருக்கும். நாங்கள் அந்த நுழைவாயினூடாக உள்நுழைந்தோமானால் எங்களது இடது பக்கமாக படிகள் காணப்படும். அதிலிருந்து மேலேறி சென்றோமேயானால் காணி பதிவகமும் மாவட்ட பதிவகமும் அங்கு காணப்படும். அங்கு கர்மபீடங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு காணப்படும். நாங்கள் அதில் விநியோக கர்மபீடத்தில் எங்களுக்கான வரலாற்று தாள் மற்றும் உறுதி பிரதியினை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களோட உறவினர்களுக்கு இந்த சேவையினை பெற்றுக்கொள்வதற்காக சென்றோமேயானால் அங்கு சட்டத்தரணிகள் காணப்படுவார்கள். அவர்களின் உதவியுடன் இந்த விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இச்சேவையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய தேவையறி நாங்கள் சென்றோமேயானால் இந்த காணி புத்தக பிரதிக்கான விண்ணப்ப பத்திரம், அதாவது வரலாறு ஹிஸ்ட்ரி எடுக்கிற ஷீட் 3 பக்கங்களை கொண்டிருக்கும். நாங்களே அதை பூர்த்தி செய்யக்கூடியவாறு இருக்கும். இந்த விண்ணப்ப பத்திரத்தின் முன்பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இதில் நிரப்ப வேண்டிய பகுதி விண்ணப்பதாரியின் பெயர், முகவரி, அடையாள அட்டை இலக்கம் மற்றும் காணி அமைந்துள்ள மாவட்டம், காணி அமைந்துள்ள கிராமம், இவற்றைத்தான் இங்கே நாங்கள் நிரப்ப வேண்டி இருக்கும். அடுத்த பக்கம் திருப்பினோம்னு சொன்னால் காணியின் பெயர், விஸ்தீரணம் உறுதியிலே இருக்கும். விஸ்தீரணம்னு சொல்கிறது காணியின் அளவு. இதை பாருங்கள், பிரிவு புத்தகம் பக்கம்னு சொல்லி குளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இதில் பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட உறுதியில் இடது பக்கமாக செங்குத்தாக ஒரு ஆங்கில எழுத்தோட 2 கூட்ட இலக்கங்களை கொண்ட 2 செட் இலக்கங்கள் காணப்படும். அதை நாங்கள் மேலிருந்து கீழாக போட வேண்டும். எங்களோட காணி வாங்கி நாங்கள் 30 வருடமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக இருந்தால் 30 வருடங்களுக்குள்ளே நாங்கள் இன்னும் ஒரு வருடத்து வாங்கியிருந்தோம்னு சொன்னால் எங்களோட உறுதியில் வலது மேல் மூலையில் பாருங்கள் முற்பதிவுன்னு சொல்லி இதே வடிவிலான வேறு இலக்கங்கள் காணப்படும். அதனை இந்த குளத்தில் 2வது போடுங்க. இந்த 30 வருடத்துக்குள்ளே நாங்கள் 3 பேர்கிட்ட வாங்கியிருந்தோம்னு சொன்னால் அதை அங்கே இருக்கிற உத்தியோகத்தரின் உதவியோட 3வது குளத்தில் போட வேண்டி இருக்கும். இவற்றையெல்லாம் பூர்த்தி செய்த பின்னர் எங்களை கையொப்பத்தை இட்டு தேதியை இட்டு 3வது பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது அலுவலக பாவனைக்காக மட்டும். அதனால் நாங்கள் அதை தொட தேவையில்லை. பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை துரித சேவை கர்மபீடத்தில் ஒப்படைச்சோம்னு சொன்னால் சரி. அடுத்ததாக உறுதி விண்ணப்ப பத்திரத்துக்கான பிரதியை பெற்றுக்கொள்கிறதுக்கான விண்ணப்ப பத்திரமும் 3 பக்கங்களை கொண்டிருக்கும். இதில் நாங்கள் நிரப்ப வேண்டியது எங்களோட பெயர், முகவரி, அடையாள அட்டை இலக்கம், உறுதி இலக்கம், உறுதிப்படுத்திய தேதி எல்லாமே எங்களோட உறுதியில் இருக்கும். அடுத்த பக்கத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட நொத்தாரிசின்ற எங்களோட உறுதியில் என்ன நொத்தாரிசின்ற விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கும். அதையும் பூர்த்தி செய்து விண்ணப்பதாரியின் ஒப்பத்தோட தேதியை போட்டு 3வது பக்கத்தை திருப்பினோம்னு சொன்னால் அது அலுவலக பாவனைக்காக மட்டும். அதனால் நாங்கள் அதை நிரப்ப தேவையில்லை. இதை பூர்த்தி செய்து நாங்கள் துரித சேவை கர்மபீடத்தில் ஒப்படைத்தோம்னு சொன்னால் சரி. இவற்றை நாங்கள் ஒப்படைத்து 2.5 மணித்தியாலங்களிலிருந்து 3 மணித்தியாலங்களில் இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இறுதியாக கட்டண விவரங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வரலாற்று பிரதிக்கு 200 ரூபாயும் உறுதி பிரதினை பெற்றுக்கொள்வதற்காக 1000 ரூபாயும் கட்டணமாக நம்ம செலுத்த வேண்டியிருக்கும். இதனை தாண்டி உறவினர்கள நாங்கள் உறுதி எடுக்க போனோம்னு சொன்னால் மேலதிகமாக நாங்கள் சட்டத்தரணிக்கு வழங்குகிற கட்டணம் மேலதிகமாக இருக்கும். இதனை நாங்கள் வழங்குவதன் மூலம் இந்த சேவையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த தகவல் உங்களின் நண்பர்களுக்கோ உங்களின் உறவினர்களுக்கோ தேவைப்படும் பட்சத்தில் இந்த காணொலியினை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.